இப்போ இதுதான் கைன்னு வச்சுங்களேன். ஒரு 8 இன்ச்சு கை நீட்டு, பாடி ஒரு 36ன்னு வச்சுங்களேன். 36, 7, 3 கை லூஸ். இப்போ இதுதான் கை டிராயிங். இந்த கை டிராயிங்கில் இந்த பாருங்கள், இது பேக் முண்டா வளைவு, இது வந்து ஃப்ரண்ட்டு முண்டா வளைவு, இது வந்து கவாத்தட்டுன்னு பேர். இப்போ நம்ம வெட்டும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாருங்கள், இது வந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு. இப்போ இதை வெட்டும்போது பாருங்கள், இது 0 கோடு நம்பர் குறிச்சிட்றேன். இது 0 கோடு, இது 1ஆம் நம்பரு மடிப்புக்காக. இது கை உயரம் 1/2 இன்ச்சு சேர்த்து, இது 2ஆம் நம்பரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முண்டா இறக்கம், அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு கணக்கு இருக்குது, அது 3ஆம் நம்பர். இங்கேருந்து இந்த அடிங்கை லூஸ் எவ்வளோன்றது இது 4ஆம் நம்பர். இது கை முன்கை சுற்றளவு, இது 5ஆம் நம்பர். இப்போ இதை வெட்டும்போது பெரும்பாலும் தவறு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா பாருங்கள், இந்த 0 கோடு வெட்டுற கோடு இதில் வெட்டுறோம், சைடு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு இதில் வெட்டுறோம். இப்போது வெட்டும்போது இந்த இடத்துல தான் வெட்டணும், சரிங்களா? இந்த இடத்த வெட்டி அதுக்கு பிறகு இதை வெட்டணும். இதை தனியாக அந்த துணியை தூக்கிட்டு வெட்டணும், தெரியுதுங்களா? இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இதை தனியாக இந்த துணியை தூக்கிட்டு தான் இந்த ஃப்ரண்ட்டு வளைவு வெட்டணும். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க தெரியுன்னு, இதையே பிடிச்சி 4 துணியும் சேர்த்து பிடிச்சி வெட்டிடுவாங்க. இப்படி வெட்டிட்டா என்ன ஆகும்? கவாத்தட்டே இல்லாமல் போயிடும். இதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணலாம், அங்கே பாருங்கள், அப்படியே இந்த மடிப்புக்காக 1.5 இன்ச்சு விட்டிங்க இல்லையா, இதில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு வெளியில் வந்துடுங்க. இப்போ இது 1ஆம் நம்பர் கூட ஆக்கிங்க. இப்போ திரும்ப ஒரு டிராயிங் போடுங்க. கை நீட்டை என்னவோ 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறோம். அப்போது 2ஆம் நம்பர் இங்கே வந்துடும். அடுத்ததாக இங்கே கீழே இது ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, ஓகேங்களா? மார்க் வச்சு இப்போ திரும்ப அதே டிராயிங்கை திரும்பவும் போடுங்க. போட்டு இந்த வளைவை திரும்பவும் வரைஞ்சிருங்க, ஓகேங்களா? கை நீட்டை குறைச்சிடுறோம். இதை வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், பால்சன் பண்ணலாம். அப்போது பாருங்கள், இந்த இடத்துல இதை வெட்டிட்டு பேக் தட்டு வளைவை முதல்ல வெட்டணும். இப்போவாவது கவனமாக பார்த்து வெட்டணும் நீங்கள், சரிங்களா? இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிட்டோம், அக்கல்கிட்ட பிடிக்கிறதுக்கு இது ஒரு அர்க்காத்து. இப்போ மடிக்கிறது ஏற்கனவே இங்கே இருந்தது இல்லையா, இப்போ இது மாறி போச்சு, மடிக்கிறது இங்கே தான். இப்போ கவனமாக இந்த ஒரு பகுதியை மட்டும் தூக்கிட்டு, அதாவது இது சிங்கிளாக நான் காமிக்கிறேன், டபுளாக மடிச்சிருக்கோம் எப்பவும் கை. அப்போ அந்த 2 துணியை தூக்கிட்டு திரும்ப ஷேப் எடுங்க. ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். பாருங்கள், கவாத்தட்டை இருக்கிறது ஃப்ரண்ட்டு, கவாத்தட்டை இல்லாமல் வளைவு இருக்கிறது பேக்கு, ஓகேங்களா? ஒருவேளை இதை சேர்த்து வெட்டினீங்கன்னா தப்பை சரி செய்கிறதுக்காக இந்த 1 to 5 கோடு இருக்குது பாருங்கள், இதை கீழே இறக்கி போட்டுட்டு பழையபடி ஷேப் வரைஞ்சி எடுத்துடலாம், சரியாயிடும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.